அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நோன்பு வைக்கிறோம்ல சார், இப்போ நோன்பு வைக்கிறதுக்கு வந்து நியத் அவசியமா? ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நைட்டு படுக்கிறோம், காலையில் பொதுவான நாட்களில் சில பேர் தஹஜ்ஜுத் எந்திக்கலாம், சுபுஹுக்கு எந்திக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி தான் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம எந்திக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கும்போது நோன்பு வைக்கணுங்கிறதுக்கு நியத்து அவசியமா? நியத்து அவசியம். நியத்து அப்படின்டா என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டாக்கா அது அவசியமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே எழாது. ஒரு வணக்கத்தை செய்கிறோம், அதை நம்மை படைத்த ரப்புக்காக செய்கிறோம் அப்படி நம்ம நினச்சிட்டோமாக்கா நியத்து அவசியங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன் நியத்து அவசியம்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துத்தான். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அமலுக்கு நியத்து அவசியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல. அதே போல் இறைவன் குர்ஆனில் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தால் இஹ்லாஸான எண்ணத்தோடு தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இஹ்லாஸ்ன்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான் நியத். இப்போ நியத்து வேண்டும் என்று குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது, நியத்து வேணும். இதில் இங்கே ஒரு கேள்வி தாங்க சொன்ன மாதிரி சில பேர் கேட்க தான் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், சரிங்க நியத்து அவசியம்தான், ஒரு ஆள் சஹருக்கு ஏன் எந்திரிச்சு சாப்பிட்றாரு, நோன்பு வைக்கணும் தானே, அப்புறம் இன்னொரு நியத்து, அவர் மற்ற நாளில் எந்திரிச்சாரா, மற்ற நாளில் சஹரில் சாப்பிட்டாரா? இல்லை. ரமலான் அல்லா காலத்துலலாம் எந்திரிக்கிறத சாப்பிடல, ரமலானில் தான் அந்த சஹர் நேரத்தில் எந்திரிச்சு சாப்பிட்றாரு, நோன்பு வைக்கிறதுக்காக தானே சாப்பிட்றாரு, அப்புறம் மறுபடியும் நான் நோன்பு வைக்கிற நியத்து ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியத்தினுடைய உண்மை விளக்கம் தெரியாததான். நோன்பு வைப்பது மட்டும் நியத்தல்ல, இறைவனுக்காக நோன்பு வைப்பது நியத்து. இது புரியல அவங்க. ஏங்க ஒரு ஆள் எந்திரிச்சாரு சாப்பிட்ற, நோன்பு வைக்கிறதாண்ட வச்சுக்கிடுவோம். நோன்பு வைக்கிறது பல காரணம் இருக்கலாம்ல. 4 பேர் என்ன நோம்பாளின்னு பாராட்டட்டும் அப்படிக்கா நோன்பு வைக்கலாம். இல்லை அவள்லாம் நோன்பு வைக்கிறாங்க, நம்ம மட்டும் நோன்பு வைக்கலாம், 4 பேர் குற்றமாக பேசுவாங்க, அப்போ இதுக்கு வழி வைக்கக்கூடாது அப்படிக்கா நோன்பு வைக்கலாம். இல்லை அது வீட்டுக்காரவங்கெல்லாம் வெளியூர் போகிறாங்க, பகலுக்கு சாப்பிட ஆள் இல்லை, சும்மா பட்டு நோன்பை வச்சு விட்டுருவோமே அப்படின்னு நோன்பு வைக்கிறாரு. அவர் நோன்பு வைக்கிறாரு, காரணம் பலது இருக்கலாம்ல. இவர் எந்த காரணத்திற்காக நோன்பு வைக்கிறார்? இவர் நம்ம கேட்குறோம், நீங்கள் இப்படியான சொல்கிறவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட கேட்குறோம், நீங்கள் நோன்பு வச்சிங்களா எதுக்காண்டு? அல்லாவுக்காக தான். அந்த அல்லாவுக்காங்கிறது தாங்க நியத்து. நீங்கள் எந்திரிச்சு சாப்பிட்டு நோன்பு வைக்கதான். அந்த நோன்பு எதற்காக? இறைவனுக்காக. அதை கொண்டு வாங்க. நீங்கள் சருக்கு எந்திரிச்சிட்டனாலேயே இறைவனுக்கான வந்துடுமா? அதனால தான் நோன்புக்கு நியத்து அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். நியத்து அவசியம், கட்டாயம். இன்னொன்று, நியத்து என்பது இப்போ நவைத்து சுமகத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதில் சில பேர் என்ன இப்படியெல்லாம் வார்த்தையால் சொல்கிறீங்களே, நியத்து என்பது உள்ளம் சம்மந்தப்பட்டதல்லவா, வார்த்தையிலேயே சொல்ல வேண்டுமாங்க. இன்னும் உள்ளம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்த ஒன்று தானே. இது என்ன உலகமாக தத்துவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. நியத்து என்பது உள்ளம் சம்மந்தப்பட்டது தான், எல்லாரும் தெரிஞ்சது தான். அதனால சட்டமே என்ன தெரியுமா, நியத்தை மனசால் தான் நினைக்கணும். மனசில் ஒரு ஆள் நினைக்கல, நியத்தக்கூடாது. ஒரு ஆள் நாவில சொன்னார் நியத்துடைய வார்த்தையை, மனசில் நினைக்கல, அப்போ நியத்தக்கூடாது. இப்போ அதானே சொன்னோம். ஆமாம், அதான் ஏற்கனவே அதானே சொன்னேன். வார்த்தையில் சொன்னார், மனசில் நினைக்கல, இப்போ நியத்தக்கூடாது. சரி, வார்த்தையில சொல்லலை, மனசில் நினைச்சிட்டாரு, நியத்து கூடும். இப்போ மனசுலேயே நினைச்சி நாவிலே சொன்னால் மிக மிக ஏற்றமான, அதற்காகத்தான் நம்ம நாவிலே சொல்றோமே தவிர நாவிலே சொன்னால் போதும் யார் சொன்னது? மனசுல தான் நினைக்கணும்.